வணக்கம்ப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 47 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி, கமலும் ஒண்ணா சேர்ந்து நடிச்சிருக்கிற ப்ரோமோ நெல்சன் டைரக்ட் பண்ணி அனிருத் மியூசிக் பண்ணி இப்போ வந்திருக்கு. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் ஜியை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். அவரோட முதல் படம் வேட்டை மன்னன் செம்பு கூட அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வந்த படம் தான் கோலமாவு கோகிலா லைக்கா பிரச்சல் 2018 நயன்தாரா ஹீரோவில் அனிருத் மியூசிக்கில் வந்த படம். அதுக்கப்புறம் 2021 சிவகார்த்திகேயன் வச்சு டாக்டர்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2022 பீஸ்ட் தளபதி விஜய் வச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2024 ஜெயிலர்னு மோகன்லால், சிவராஜ்குமார், ரஜினிகாந்த் மற்றும் பலர் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டே கொடுத்தாரு அவரு. போன வருஷம் ஜனவரி மாதம் அவரோட அடுத்த படம் ஜெயிலர் 2ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. மார்ச்சில் படப்பிடிப்பு தொடங்கி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஒன்றும் பட முடியல. இது வரைக்கும் ஜெயிலர் 2ல் விஜய் சேதுபதி, ஷாருக் கான், சந்தானம்னு ஏகப்பட்ட பேர் நடிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மைனே தெரியல. எஸ்.ஜே. சூர்யா வேற வில்லனா ப்ளே பண்ணுறானா? பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தலைவா சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க தலைவா. நம்ம நெல்சன் திலீப் குமார் அண்ணன் இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் கூட பிக் பாஸ்லையும், ரஜினிகாந்த் கூட ஜெயிலர் 1 ஜெயிலர் 2லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் ஜெயிலருக்கு அப்புறம் லால் சலாம், வேட்டையன், கூலின்னு படம் எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் நெல்சன் திலீப் குமார் ஜெயிலருக்கு அப்புறம் ஜெயிலர் 2 தான் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாரு. கமல்ஹாசனுக்கு இப்போ KH 237 இருக்கு. ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் 2 முடிஞ்சதான் தலைவர் 173 இருக்கு. ஒரு ஆளாக ப்ரோமோ தவிர மாதிரி தக்காளி சோறு.